ஒரு குடும்பம், அந்த குடும்பம் செவ்வையானதாக கர்த்தருக்கு முன்பாக பயணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த குடும்பம் எப்படியாய் தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். முக்கியமாக அந்த குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும். ஒரு குடும்ப தலைவன் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை செவ்வையாக நடத்த முடியும். தலைவன் இல்லாத இடத்துல தலைவியோ, முக்கியமானவங்க தலைவனோ தலைவியோ பங்கு வகிக்கிறார்கள். எனவே இந்த வேதத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு ஊழியரை கூட குறிக்கலாம். ஒரு ஊழியர் அந்த சபையில சரியாக போதித்தால், சரியான விதத்துல எல்லா விதத்திலுமே அது சரியாக இருந்தால் அந்த சபை மக்கள் எல்லா விதத்திலுமே பெர்ஃபெக்டாக இருப்பார்கள் என்பது மனிதர்களுடைய பேச்சு. ஒன்றுமில்ல, போன வாரத்துல சண்டே கிளாஸ் பசங்க 2 பேர் பேசிக்கொண்டாங்க. எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் இது போல சொல்லி கொடுத்தாங்க, அதனால பைபிள் இப்படி போட்டிருக்கா, நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் எதையுமே நம்ம செய்யக்கூடாது, நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் அக்கா அடிப்பாங்க, அண்ணா அடிப்பாங்கன்னு சொல்லி அந்த 2 குட்டி பசங்க பேசிக்கிறத நான் பார்த்தேன். அப்போ சின்ன பசங்களுக்குள்ளேயே சண்டே கிளாஸ் டீச்சர் என்ன சொல்லி தராங்கிற ஒரு தாக்கம் இருக்கும்னா, சபை புதிதாய் வருகிற சபை மக்களுக்கு நிச்சயமாக ஒரு போதகர் சொல்லுகிறது அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக கருதப்படுகிறது. பாருங்க, ஒரு கப்பலுக்கு சமமாக தான், ஒரு நம் பிரயாணம் பண்ணுகிற ஒரு கப்பலுக்கு சமமாக தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் அது மாலுமிகள் எப்படி அந்த சுக்கான சரியாக திருப்புகிறார்களோ அப்படிதான் குடும்பம் என்கிற அந்த படகு செவையான விதத்திலே போகும் என்பது நமக்கு வேதத்தின்படி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்ப இந்த யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த யோனா என்ன பண்றான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி, அவரோட வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் ஓடி போகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு தலைவனுக்கான ஒரு விசேஷமான காரியமா இருக்கிறது. அவன் அந்த கப்பல்ல போகும் பொழுது அந்த கப்பல் எப்படியா இருக்கிறது? அவன் யாரு? தேவ சமூகத்தை விட்டு விலகினவன், தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவன். அவரை விட்டு என்ன பண்றான்? கீழ்ப்படியாம ஓடி போகிறான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சரியான விதத்துல நடத்த தெரியாமல் விட்டு ஓடி போகிறார்கள். எப்படி யோனா போன அந்த கப்பல் அலைகளினால அவன் அந்த கர்த்தர சமூகத்தை விட்டு ஓடி போகிறதுனால அந்த கப்பல் என்ன பண்ணுச்சான்? அவன் நிமித்தம் கொந்தளித்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் ஒரு நல்ல தலைவன் ஒரு குடும்பத்துல இல்லைன்னா அவன் நிமித்தம் அந்த தண்ணீரில மிதக்க வேண்டிய கப்பல் கண்ணீரில மிதக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஏன்னா அந்த ஒரு குடும்ப தலைவன் தன் பிள்ளைகள் இடத்துல, மனைவியில் இடத்துல, அம்மா அப்பா இடத்துல எப்படி அந்த குடும்பத்தை செவ்வையா